கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதைத்தான் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானது தேவனை சார்ந்துதான் வாழ வேண்டும். ஆவி தேவனுடையது. ஆதலால் ஆவி நிலையிலே வாழ்வதற்கு நமக்கு தேவ ஒத்தாசை தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவ ஒத்தாசை தான் கிறிஸ்து, மேலான நாமம், அந்த வல்லமை உள்ள நாமம். அந்த கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வதும், அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வளர்வதும், அந்த கிறிஸ்துவையே என்னிலே பிரதிபலிப்பதும், அந்த கிறிஸ்துவை பிறருக்கு கொடுப்பதும், பிறரை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்துவதுமே அல்லாமல் வேற ஒன்றும் ஆவி நிலையிலே வளர்வதற்கு சான்றுகளோ சாத்தியக்கூறுகளோ ஆதாயமோ அல்ல. துதிக்கவை, ஜெபிக்கவை. இரட்சிப்பின் அனுபவம் உடைய ஒவ்வொருவரும் அவர்கள் இரட்சிப்பாகவும் பிறரை இரட்சிக்கிறவர்களாகவும் அவர்கள் அன்பாகவும் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும் இருப்பார்கள். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் நான் பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுப்பேன். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் என்றால் பிறருடைய பலவீனத்திலே, சுகவீனத்திலே அல்லது நோயிலே நான் அவர்களுக்கு மருத்துவராக, மருந்தாக, ஆலோசனைக்காரராக அமைவேன். நான் ஒரு சட்ட நிபுணரானால் சட்டதிட்டங்களிலே எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது என்று பிறருக்கு ஆலோசனை கொடுத்து வழிகாட்டியாக இருப்பேன். இவைகளை நான் ஏன் இங்கே வைக்கிறேன் என்றால், நான் என்னவாக இருக்கிறேனோ அதைத்தான் நான் செயல்படுத்துவேன். நாம் நம் மனதிலே எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை நமது செயல்கள் வெளிப்படுத்தும். அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஏனெனில் நாம் கர்த்தருடைய பிரமாணத்தை கர்த்தருடைய வழியிலே, கிறிஸ்துவனுடைய வழியிலே, கிறிஸ்துவை உணர்ந்து அவருடைய போதன நிலையிலே நாம் செயல்படும் போது அவருடைய சந்தோஷம் நமக்கு நிறைவாய் இருக்கும். இந்த பூமியிலே மனிதனுக்கு எவைகளெல்லாம் இல்லை என்று இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்கிற கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, மரணத்திலிருந்து விடுதலை இல்லை, நித்திய வாழ்வு இல்லை. இப்படி இல்லை என்று இழந்து போன ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்து நாம் இழந்தவைகளெல்லாம் அதை சம்பாதித்து கொடுத்தார். சந்தோஷமும் அப்படித்தான். நான் என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகம் நம்மை பல முறை பல விதங்களிலே வாழ்நாள் முழுவதும் பயமுறுத்தும். ஏன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட நம்மை சுற்றி இருக்கும்போது நமது சாதகமற்ற சூழ்நிலையிலே நம் அருகிலே வந்து இருந்து அவர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். பிறரை பயமுறுத்துகிறவர்கள், பிறரை அடிமைப்படுத்த விரும்புகிறவர்கள், பிறரை தன்னிலும் கீழ்த்தரமாய் நடத்துகிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். கிறிஸ்துவின் அன்பை, சிலுவையிலே அவர் எனக்காக செலுத்திய விலைக்கிரயத்தின் அன்பை உணர்தலோடு, புரிதலோடு அல்ல, அறிவோடு அல்ல, கற்று அறியலாம், ஆனால் உணர வேண்டும். உணர்தலோடு இருப்பவர்கள் பிறரை கீழ்த்தரமாகவோ பயமுறுத்தியோ அடிமைப்படுத்தியோ நடத்த மாட்டார்கள். ஏனெனில் கர்த்தரின் சந்தோஷம் அவர்களுக்குள் நிறைவாய் இருக்கும். பிறரை உற்சாகப்படுத்துவதையும், பிறரை வாழ வைப்பதையும், பிறருக்கு ஆலோசனை கொடுப்பதையும், இன்னும் தேவனுடைய வல்லமையை உணர்த்தி நீ பயப்படாதே, இதிலிருந்து மீண்டு வா, நீ ஜெயிப்பாய் என்றெல்லாம் பிறரை வாழ்த்துவதும், ஆசீர்வதிப்பதும், உதவி செய்வதும், ஆலோசனை கொடுப்பதும், திடப்படுத்துவதும், பலப்படுத்துவதும், ஆறுதல் படுத்துவதும் கர்த்தருக்குள் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். மனிதர்கள் யாரும் நமக்கு சந்தோஷத்தை தர முடியாது. நமது கிறிஸ்துவுக்குள் உட்பட்ட கிறிஸ்துவை போன்ற செயல்கள் தான் நமக்கு சந்தோஷத்தை தரும். அதைத்தான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை எழுதுகிறாராம். பல இடங்களிலே எழுதுகிறார். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, ஆனால் அது உங்களுக்கு ஞாபகம் ஊட்டி நலமானதா இருக்கும். இந்த முதல் வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு இரண்டாம் வார்த்தையிலே உடனடியாக அவர் ஒரு திட்டுவதை போல, ஏசுவதை போல வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். விருத்த சேதனம் தான் தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும் என்று புறஜாதி மக்களை விருத்த சேதனத்துக்கு உட்படுத்துகிற, மோசையின் பிரமாணங்களை அப்படியே கடைபிடிப்பதற்கு உட்படுத்துகிற யூதர்களை அவர் நாய்கள் என்று ஏசுகிறார்.
கிறிஸ்து மனிதனுக்காக செய்ய வேண்டிய சகல பலிகளின் அடையாளமாகவும் உடன்படிக்கையின் அடையாளமாகவும் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை அவர்களாலும் நிறைவேற்ற முடியாதபடியினாலே, முடியாது, உங்களால் முடியாது, அதை முடித்து காட்டுவதற்கே என் வார்த்தையாகிய கிறிஸ்துவை அனுப்புகிறேன் என்றும், இயேசு கிறிஸ்துவானவர் தாம் வருகிறேன் என்றும் இறங்கி வந்து அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். மனிதனால் கூடாத காரியத்தை தேவனே மனிதனாக வந்து செய்து முடித்ததை சக மனிதன் பிற மனிதனோடு எதிர்பார்ப்பது தவறு. இதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். பவுலுக்கு இந்த காரியத்தை தேவன் ஆழமாக கற்றுக் கொடுத்தபடினாலே நிருபங்கள் தோறும் ஆண்டவரை குறித்த விசுவாசத்தினாலே நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டுமாக எச்சரித்து எழுதுகிறார். அதைத்தான் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவங்க தங்களுடைய கட்டுக்கோட்டுக்குள்ளாக உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி அல்ல, தங்களுடைய கட்டுக்குள்ளாக வைத்துக்கணும். ஒரு பறவை வந்து நிறைய சிக்கி கால் கை மாட்டி இருக்கு. அந்த பறவையுடைய காலு சுத்தமா அசைக்க முடியல. அதுல நிறைய அந்த கால்கள் ரத்த ஓட்டத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு திரும்பவும் ஒரு கயிறை கட்டி தன்னோட ஜன்னல்ல கட்டி விட்டுட்டா அது விடுதலை கிடையாது. அது விடுதலை கிடையாது. அந்த பறவையை முழுமையாக விடுதலை செய்துவிட்டு அதனுடைய இயல்பு தன்மையிலே தான் வாழ்வதற்கு அதை பறக்க விட வேண்டும். அதைத்தான் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதை யூதர்கள் புரிய மறுத்தார்கள். மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். தானும் நம்பிக்கை வைப்பதற்கு அநேக தகுதிகள் இருக்கிறது என்று சொல்லி தனது தகுதியை பட்டியலிடுகிறார். நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்திலே பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிறவன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு கோட்பாடுகள். பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவனை தவிர வேறொரு தேவனை ஆராதிக்கிறவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும். அது தாயோ தகப்பனோ பிள்ளை வழி தப்பி போனால் அவர்களை கொல்லுவதற்கு கூட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடினமான பக்தி வைராகியம் அவர்களுக்குள்ளாக பிரமாணமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் நியாய பிரமாணத்தின்படி நான் செய்த எந்த பல கொலைகளை பவுல் செய்திருக்கிறார். பல விசுவாசிகளை துன்பப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவைகளை நிருபங்கள் தோறும் அவர் அடிக்கோடிட்டு எழுதுகிறார். நியாய பிரமாணத்தின்படி நான் செய்த தவறு அல்ல, குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் உணர்ந்த பின்பு அது தவறு என்பதை நான் உணர்கிறேன். அதே பாடுகளை, அதே நஷ்டத்தை, அதே மரணத்தை அனுபவிக்க என்னை நானே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனெனில் அது பாடுபடுகிறதுக்கு மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாய் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டுவிட்டேன். The moment I met Jesus, I started to observe his character. ஆனால் நான் அதை அடைந்து விட்டேன், முடிந்தாயிற்று என்று அல்ல. கிறிஸ்துவை முழுமையாய் பெற்றுக்கொள்வதும் அந்த இலக்கை நோக்கியே நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நியாய பிரமாணம் என்பது சரீர முயற்சி, சுயநீதி. நான் என் சரீரத்தாலே, என் பலத்தாலே தேவனை அடைய முயற்சி செய்கிறேன். அதற்காக சில வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்கிறேன். அது டிசிப்ளின் லைஃப். இது தவறு அல்ல. ஆனால் அதன் மூலமாக கிறிஸ்துவை நாம் அறிய முடியாது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதையும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடப்பதினாலும் மாத்திரம்தான் நாம் ரட்சிப்பை, கிறிஸ்துவை, தேவனை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி இருக்க நான் என்ன செய்கிறேன்? 10ஆம் வசனம். அவரை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதையே தகுதியாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய பாடுகளிலே நாம் ஐக்கியப்படுகிறோம். ஆதலால் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற விரும்புகிற யாவரும் நீதியாய் வாழ்வார்கள். ஆதலால் பாடுகளிலே அவரோடு கூட ஐக்கியப்படுவார்கள். கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான சுய வெறுப்பு, பாடு, கொடுமை, இன்னும் பிறருக்காக, இவைகள் எல்லாம் பிறருக்காக, தேவனின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக பிறரின் குற்றங்களை எல்லாம் சகித்து விட்டு கொடுத்து அப்படிப்பட்ட மிகப்பெரிய மரணத்தை தழுவிய கிறிஸ்துவின் மரணத்தை போல நான் ருசிக்க விரும்புகிறேன். ஏனெனில் அவரோடு கூட நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவித்து நான் மரிக்க வேண்டும். நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாம உயிர்த்தெழுதல் வேணும்னு நினைப்போம். தவறு, கிடைக்காது. வாழ்க்கையில பல கஷ்டங்களை, நாம் பல போராட்டங்களினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் என்று பேதுருவும் எழுதுகிறார்.
விசேஷமாக நம்முடைய சுயம் ஒவ்வொரு நாளும் தொடப்படும். அவமானம், நிந்தை, ஏளனம், கீழ்த்தரம், இப்படிப்பட்ட ஒரு எஸ்டிமேஷன் நம்மை குறித்தான ஒரு எண்ணங்கள் பிற மனிதர்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றாலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லை என்று அர்த்தம். நம்மை அவர்கள் ஏளனமாய் நடத்தும் போது நாம் கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கிறோம் என்று அர்த்தம். வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருந்த பரிசேயர்களும் யூதர்களும் தான் கிறிஸ்துவுக்கும் பவுலுக்கும் விரோதமாயிருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆதலால் இப்படிப்பட்ட நெருக்கமான சகல நெருக்கங்களுக்கு மத்தியிலும் நம்மை பாரமாய் அழுத்தி கொண்டிருக்கிற சகல பாரங்களையும் உதறுவதற்கு நமது நோக்கம், லட்சியம், இலக்கு அது கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் வைத்திருந்தாராம் 12ஆம் வசனத்திலிருந்து. நான் அந்த கிறிஸ்துவை முழுமையாய் பெற்றுவிட்டேன் என்று சொல்ல முடியாது, அல்லது நான் முழுவதுமாக கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன், தேறினவனானேன் என்று என்னால் சொல்ல முடியாது. ஒன்று செய்கிறேன், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? கிறிஸ்துவோடு வாழும்படியாக பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிடிக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். நான் முழுமையாய் கிறிஸ்துவண்டையிலே போய் சேரும்படியாக தொடர்கிறேன். அதாவது டெல்லிக்கு பிரயாணமாகிற ஒரு வாகனத்திலே ஏறி உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் டெல்லிக்கு பிரயாணமாகிறீர்கள், ஆனால் டெல்லி போய் சேரவில்லை. டெல்லிக்கு பிரயாணமாய் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் பவுல் இங்கே எழுதுகிறார். நான் அந்த ஓட்டத்தை ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து எனது இலக்கு, கிறிஸ்து எனது டெட்டர்மினேஷன், கிறிஸ்து எனது டெஸ்டினேஷன். ஆதலால் அவரையே பற்றி கொண்டு அவரையே தொடர்ந்து அவர் முழுமையாய் பரலோகத்திலே தாம் இருக்கும் இடத்துல என்னை வைத்துக் கொள்வேன், அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர்வதற்காக ஆசையாய் தொடர்கிறேன். என் வாழ்க்கையில நடந்த பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இவை எல்லாவற்றையும் நான் பின்னாக மறந்து விடுகிறேன். நடந்த நிகழ்வுகளை குறித்து அலசி அசை போடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். அவைகளையெல்லாம் நான் அனுபவித்து வந்த பாடுகளின் பாதைகளின் அனுபவத்தின் மூலமாக எனக்கு இன்னும் பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து அந்த இலக்கை நோக்கி தேவன் எனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே ஓடி அவர் எனக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆசையாய் தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பவுலின் மரண நாள் வரைக்கும் அவர் எவ்வளவாய் பாடுகளை அனுபவிப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். அந்த காலங்களிலே அவர் கரங்களிலே வேத புத்தகங்கள் இல்லை, சுவிசேஷ புத்தகங்கள் இல்லை. அவர்தான் நிருபங்களை எழுதுகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காரியங்களிலே நல்ல வல்லுனர். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் அவருக்கு விளக்கப்படுத்தி காட்டியிருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக தேவனோடு தனிமையிலே மிகப்பெரிய ஜெப வீரனாக பவுல் வாழ்ந்திருக்கிறார். ஜெபிக்க 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 தேவன் அவருக்கு பல காரியங்களை அனுபவங்கள் வாயிலாக, ஒவ்வொரு நாள் நிகழ்வுகள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக தேவன் தமது வேதத்தில் உள்ள சத்தியங்களை எல்லாம் மிக தெளிவாக அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்று இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருந்தும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எழுத்தில் அந்த காலங்களிலே ஆவியிலே எந்த அளவுக்கு அவர் வழிநடத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. 15ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். பிரியமானவர்களே, நம்மிலே தேறினவர்கள் யாவரும், இஃப் யூ ஆர் எனஃப் மெச்சூரிட்டி டு ஃபாலோ கிரைஸ்ட், கிறிஸ்துவை பின்பற்றுகிற முதிர்ச்சி உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இப்படிப்பட்ட சிந்தையிலே நீங்கள் இருங்கள். அதாவது பிறரை உயர்த்தும், வாழ வைக்கும், விடுவிக்கும், ரட்சிக்கும், உற்சாகப்படுத்தும் சிந்தையிலே இருங்கள். அதை விட்டு நீங்கள் வேற சிந்தையாய் இருப்பீர்களானால் தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கு பல படிநிலைகள் இருக்கிறது. எந்த படிநிலை வரைக்கும் நாம் தேறி இருக்கிறோமோ அந்த படிநிலை வரைக்கும் அட்லீஸ்ட் ஒழுங்காக நாம் நடந்து கொள்ளுவோம். சகோதரரே, கிறிஸ்துவை உங்களுக்கு நான் பிரதிபலிக்க பிரயாசப்படுகிறேன். நீங்கள் ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் தவிப்பீர்கள் என்றால், முழுமையான ஒரு மனிதனாக, பாவியாகிய ஒரு மனிதனாக நான் உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகி நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாக என்னை நீங்கள் மாதிரியாக பார்க்கலாம். அநேகர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேறு விதமாய் நடக்க பார்க்கிறார்கள், தங்களுக்கு பிரயோஜனமாய் நடக்க பார்க்கிறார்கள். சிலுவை என்றால் அவமானம், பாடு, நிந்தை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், நீடிய பொறுமை, செல்ஃப் சாக்ரிஃபைஸ், தன்னைத்தானே பலியிடக்கூடிய அன்பு,
இவைகளெல்லாம் சிலுவை பிரதிபலிக்கிறது. இந்த குணங்களை வெறுக்கிற யாவரும், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பிறரை எந்த கால சூழ்நிலையிலும் மன்னிக்கும் மனப்பக்குவம் உண்டாயிருக்க வேண்டும். இந்த சிலுவையின் காரியத்தை பகைக்கிற யாரும் கிறிஸ்தவர்கள் உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல என்று கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவர்கள் கிறிஸ்துவை தங்கள் வயிற்று நிரப்புவதற்காக பயன்படுத்துகிறவர்கள். அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் முடிவு அழிவு. அவர்கள் தேவன் வயிறு, கிளட்டனி, எபிக்யூரியனிசம், உண்டு புசித்து குடித்து மகிழ்ந்து நாளைக்கு சாவோம் என்று ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் இலவசமாய் கிடக்கும் உணவின் மேலே பறந்து பாய்ந்து அள்ளி தின்கிறவர்களாய் காணப்படுவார்கள். பூமிக்கு உரியவைகளை சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிற இவர்களுடைய மகிமையானது லட்சையானது, அதாவது கேவலமான ஒன்று. பூமிக்கு உரியவைகளையே அவர்கள் சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதுகிறார். தன்னையும் சேர்த்து தனது விசுவாசிகளாகிய பிலிப்பியரையும் சேர்த்து எழுதுகிறார். நமக்கு இந்த பூமியிலே நிலையான நிரந்தரமான செல்வாக்கான எந்த ஒரு காரியமும் நமக்கு இல்லை. நமக்கான குடியிருப்பு சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோக சிட்டிசன்ஷிப்பை உடையவர்களாக, குடியுரிமை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம் என்று அந்த பிலிப்பியர்களுக்கு அவர் எழுதுகிறார். காரணம், ஏழ்மை நிலைமையிலே இருக்கக்கூடிய இந்த பிலிப்பிய விசுவாசிகள் தங்கள் மத்தியிலே ரோமர்களும் கிரேக்கர்களும் குடியேறி இருப்பதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குடியுரிமைகளும் சலுகைகளையும் கண்டு நீங்கள் மனம் துவண்டு போகாதீர்கள். அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கான குடியிருப்பை திட்டம் தீட்டி ரோமனை காட்டிலும் பரம அரசனாகி அவர் நமக்காக சகல காரியங்களையும் செய்து முடித்து நம்மை அழைத்து செல்வதற்காக அவர் வருவார் என்று நாம் காத்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இத்தனை ஒரு சரீர பலவீனங்களோ, தேவைகளோ, கஷ்டங்களோ, குறைபாடுகளோ அல்லது உணவு தட்டுப்பாடுகளோ, உறைவிட தட்டுப்பாடுகளோ இருந்தாலும் கிறிஸ்துவே இறங்கி வருகிறார். சகல அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர் நம்மை அவருக்கு இணையாக மாற்றிக்கொள்ளத்தக்கதாக நம்மை மறுரூபமாக்குவதற்காக அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த குடிமதிப்பு என்பதும் உரிமை என்பதும் எவ்வளவு மேன்மையான உரிமையை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இங்கே விளக்கப்படுத்துகிறார். தேவன் தாமே நாமும் பிலிப்பியரோடு பவுலோடு சேர்ந்து பரலோக குடியுரிமை பெற்றவர்களாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.